ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான தேங்காய் புளி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கிறேன். இந்த கப்லேயே தான் நான் இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்போ இல்லை ஒரு சின்ன கிளாஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் பிசையும் போது லைட்டாக நெய் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊறணும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ஒரு வானலில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துருந்தோம் மைதா மாவு, அதே கப்பில் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது இந்த கம்பி பதம்லாம் வர தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்திருந்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா அந்த தேங்காய் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வாசம் நல்லா வரும். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கனாலே நல்லா வாசம் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை அதையும் இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுனாலும் அது வெளில வந்துடும். நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இதோடு சேர்த்திட்டு நல்லா கலந்துருங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இந்த ப்ரிப்ரேஷனே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். தேங்காய் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு நாட்டு சர்க்கரையை கரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திட்டு இந்த பாகையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த பாகெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கிறோம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இந்த எள்ளு சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எள்ளு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஒரு பூட்டி கட்டை எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தான் மாவு பிசைஞ்சிருக்கணும். ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற இதை கீழே லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் நெய் சேர்த்திட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் சேர்த்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஷேப் மாதிரி பண்ணிங்க, நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஷேப் மாதிரி நீங்கள் தட்டினீங்கனாலே அது அழகாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக வேணும்னா நீங்கள் கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கையிலே பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வெளில வராத அளவுக்கு நான் அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இன்னொன்று பெருசாகவும் தேய்ச்சி காட்டுறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். அது சேர்த்திட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கொஞ்சம் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் பெரிய போலியாக செஞ்சு காட்டுறேன். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோமா, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது ஜஸ்ட் அந்த ஸ்டஃபிங், அந்த தேங்காவோட ஸ்டஃபிங் வெளில வர அளவுக்கு நல்லா சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும். உங்களுக்கு மெல்லிஸாக வேணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா இதை தட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் பூரிக்கட்டை இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃப்ளாட்டாகவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கையிலேயே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. ஜஸ்ட்டு இலை இருக்குது இல்லையா, அதை ஒரு மேலே இன்னொரு இலை வச்சு ஜஸ்ட் நீங்கள் அழுத்தி எடுத்திங்கன்னா, ஏதாவது ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு நீங்கள் நல்லா ஃப்ளாட்டான பாத்திரம் மாதிரி வச்சு அப்படியே அழுத்தி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அழகாக ஷேப் வந்துடும்.
அவ்வளோதாங்க, நம்ம இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திட்டு நான் இதை இந்த பேனில் சேர்த்தி வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஈச் சைடு வந்துட்டு உங்களுக்கு 2 மினிட்ஸ் நல்லா வேகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மைதா மாவு இருக்கு இல்லையா உள்ள, ஸோ அது நல்லா வேகணும் ஓரளவுக்கு. பாருங்கள், ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டுருங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும். ஈச் சைடு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் புளி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.